அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பெரும் கிருபையும் பேரருளும் நமது மஹல்லா வாசிகளின் மீதும் ஊர் வாசிகள் மீதும் உலக மக்களின் மீதும் அல்லாஹ் பொழிந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, வாழும் காலமெல்லாம் மனதிலே சுபிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக. சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அஅமால்களை நம்மிலிருந்தும் அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக. நரகத்தை விட்டும் ரப்பு நம்மை பாதுகாப்பானாக. நரகத்தை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய எல்லா செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் பிற மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு அவனுடைய ரிலாவை லிகாவை நிரப்பமாக வழங்குவானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள், மருத்துவர்களின் பயமுறுத்தல்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கான மருத்துவத்தை இலகுவான முறையிலே, சுன்னத்தான முறையிலே அடைந்து கொள்ளக்கூடிய நசீபையும் வலியையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மரணத்தின் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணம் அடையக்கூடிய சலாமத்தான மௌத்தை அல்லாஹ் நமக்கு ராஹத்தாக்கி வைப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகத்தை படைத்து அந்த உலகத்திற்கு தன்னை அறிவிப்பதற்காக, தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக, அல்லாஹ் என்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த அடையாளத்தை நிரூபிப்பதற்காக நம்மை அல்லாஹ் பூமியிலே உலவச் செய்திருக்கிறான். நம்மை அல்லாஹ் பூமியிலே நடமாட வைத்திருக்கிறார். எனவே நாம் அவனுடைய பிச்சை, நாம் அவனுடைய அடிமை. அப்படி வாழும் காலத்திலே பிடிவாதத்தோடு வாழக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய அடிமை. அவன் ஏவல்களுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள், அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள். எந்த இடத்திலேயுமே நான்கிற வார்த்தையை பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமாகிவிடும். அன்பிற்குரியவர்களே, நான் செய்தேன், இதை நான் பார்த்து கொண்டேன், இது என்னால் ஆனது, நான் மட்டும் இல்லை என்று சொன்னால், நான் நினைச்சிருந்தா 2ல் 1 நான் பார்த்திருப்பேன், அவனை துண்டு துண்டா வெட்டி இருப்பேன், அவனை அப்படி பொழந்து இருப்பேன். இதுவெல்லாம் நாம் பேசுவதற்கு அருகதையற்ற வார்த்தைகள். காரணம் என்ன? நாம அல்லாஹ்வுடைய அடிமை, அப்து.
ஈருலகத்திற்கு நாதராக இருந்த, வழிகாட்டியாக இருந்த, ஹபீபாக இருந்த முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நான் அவனுடைய அடிமை, நான் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அத்துன்னு சொல்றதை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். அத்துங்கிற வார்த்தை இருக்குதே, தன் ஹபீபுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ரஜபுடைய மாசம் மிஅராஜ் நடந்த வரலாற்று நிகழ்வுகள். அதுல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியார அல்லாஹ் தனக்கு அழைச்சிட்டு போனா. இஸ்ரா மிஅராஜினுடைய அந்த வரலாற்றை குர்ஆன் சொல்லும் போது நபியவே அல்லாஹ் அடியார் என்று சொல்லி காட்டுகிறார். அப்து அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம் எந்த இடத்திலையுமே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமைக்குரிய வார்த்தைகளை வெளியிட்டு விடக்கூடாது. நான் ரப்போட அடிமைங்க, ரப்பு என்ன வளர்க்கிறான், அவனுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த வீடு என் ரப்பு கொடுத்தது, இந்த கடை என் ரப்பு கொடுத்தது, எனக்கான வாரிசு என் பிள்ளைகள், என் அடையாளத்தை நிரூபிப்பதற்காக என்னுடைய பிச்சிலங்களை எனக்கு அல்லாஹ் பிச்சையா கொடுத்திருக்கிறான். நான் பெத்ததுன்னு கூட சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமாக வாழ வேண்டும். காரணம், உலகத்துல எதுவுமே நிலை கிடையாது, எதுவுமே நிரந்தரம் அல்ல. குல்லுமன் அலைஹா ஃபான், உலகத்துல எல்லாம் அழிச்சு போயிரும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வினுடைய அந்த வஜ்ஹு மட்டும்தான், திருமுகம் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமா இருக்கும். சொல்ல முடியுமா? 500 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இப்ப எங்க போயிட்டாங்க? அவர்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் விட்டு சென்ற பல நல்ல விஷயங்கள் கூட இன்னைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? இந்தியாவை உருவாக்கி தந்தவர்கள் முகலாயர்கள். இந்தியாவிற்கு இந்தியா என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் நமது முகலாய வம்சத்து அரசர்கள். இன்னைக்கு அவர்களினுடைய அடையாளங்களை அழித்தொழிப்பதே ஒரு உண்மையான நோக்கமாக, அவர்கள் வாழ்வின் வெற்றியாக இந்த மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? எதுவுமே நிரந்தரம் அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன். அதனால உலகத்துல வாழையில நான் நிரந்தரமானவேங்கிற சிந்தனை எந்த சூழ்நிலையிலும் வந்துடக்கூடாது. அதுதான் சிறந்த அடியாறுகளுக்கான அடையாளம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில மாற்றம் தான் சிறப்பான வாழ்க்கை. நல்ல விஷயத்தை விளங்கிக்கிறணும். வாழ்க்கையில மாற்றம் தான் சிறந்த வாழ்க்கை. நான்லாம் அப்படித்தாங்க, எந்த இடத்துல நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இல்லை, எனக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா, நான்லாம் மாத்திக்க முடியாதுங்க, நான் இப்படித்தாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. மாற்றம் தான் வாழ்க்கை, மாற்றம் தான் சிறப்பு, மாற்றம் தான் அற்புதத்தை நமக்கு அமைத்துக் கொடுக்கும். நம் வாழும் காலங்களிலே நம்மை உன்னத மனிதராக உயரத்துக்கு எடுத்து செல்லும். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, செஞ்சது தப்பாவே இருந்துட்டு போகுது, யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பொறுத்து போகும்போது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி வெளிப்படும். வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்க நல்ல தம்பதியர் என்று சொல்வார்கள். நடிக்கிறது இல்ல, விட்டு கொடுத்து போறது. தெருவுல ஒரு பிரச்சனை, ஊர்ல ஒரு பிரச்சனை, எல்லா இடத்திலேயுமே நம்மை நாம் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு கொஞ்சம் பொறுமையாக தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வோமேயானால், நியாயமே இருக்கும் போது நாம் அந்த நியாயத்தை எடுத்து செல்லாமல் பொறுமையை காக்கும் போது அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான். இல்லைங்க, என்னைய நியாயத்தை சொன்னாத்தானங்க 4 பேருக்கு தெரியும், எங்கேயுமே பிரஸ்தாபம் செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில மாற்றம் தான் நிதர்சனம். வாழ்வினுடைய அந்த விஷயங்கள்ல நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மக்கால இருக்க விடல மக்கத்து காபிர்கள், பிறந்த மண்ணை விட்டு துரத்துனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. மிகவும் பிடித்தமான மண்ணு. மக்காவை விட்டு போகல நபி அந்த மக்கத்து மண்ணை பார்த்து திரும்பி கொண்டு அழுதவர்களாக வந்தாங்க. பிறந்த பூமியை விட்டு போறதுக்கு மனசு வரல. அல்லாஹ்வின் நாட்டம் கபூல் செய்து கொண்டார்கள். மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் காலங்களை மாற்றி தந்தான். 8 வருஷம் ஆச்சு. ஹுதைஃபியாவினுடைய அந்த உடன்படிக்கை 6 வருடமானது. ஹுதைஃபியாவினுடைய உடன்படிக்கை ஏற்படுகிறது. பிறந்த மண்ணுக்குள்ள போலாம், பிறந்த மண்ணை மிதிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோட வந்தவங்க அங்கும் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நபி அவர்கள் நினைத்தது நடக்கல.
இந்த வருஷம் அப்ப திரும்பி போயிடலாம், உம்ராவை இஹ்ராமை கலைந்து விடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஏத்துக்கல. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பக்கம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா, இன்னொரு பக்கம் எல்லா 1500 சஹாபாக்களும் ஒன்று திரண்டு ஒரே கருத்துல ஒரே குரல்ல இருக்கிறாங்க. உன் பிறந்த மண்ணுக்குள்ள போகணும், சொந்தத்தை பார்க்கணும், சொந்த இடத்தை பார்க்கணுங்கிற அந்த ஒரு பேராவல். ஆனா அல்லாஹ்வினுடைய நாட்டம் வேறு மாதிரி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் ஆலோசனையை கேட்டு முடியை கலைந்து விடுகிறார்கள். பார்த்த சஹாபாக்கள்லாம் முடியை கலைஞ்சாங்க, அப்படியே திரும்பி போனார்கள். மாநபியினுடைய அந்த நினைப்பு அங்கு நடக்காமல் போனது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்னா பெரிய வெற்றியோடு அல்லாஹ் மக்காக்குள்ள நுழைய வைக்கணும்னு நாடி இருக்கிறார். மாற்றம் தான் நிதர்சனமானது. சில நேரங்கள்ல சில விஷயங்களை நாம பொருந்தி கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில, உறவுகளுக்கு மத்தியில, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, எல்லா இடங்களிலேயுமே மாற்றத்தை நாம் கையாள வேண்டும். மாற்றமே சிறப்பான வாழ்வை அமைத்து தரும். அன்பிற்குரியவர்களே, ஈரான்ல துர்க்மினிஸ்தான் அப்படிங்கிற இந்த ஊருக்கு பக்கத்துல ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்து வந்தான். மிகப்பெரிய கொள்ளையர், மிகப்பெரிய கொள்ளையர். அவரை பார்த்தாலே எல்லாம் நடுங்குவாங்க. ஃபுதைல் இப்னு இயால் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லா பொருளும் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவிற்கு பெரிய ஒரு கொள்ளையராக, திருடராக வளம் வந்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய ரவுடியாக, ஜாம்பவானாக இருந்தாங்க. பார்க்கிற மக்கள் பயப்படுவாங்க. குழந்தைக்கு அவரை சொல்லி பயமுறுத்துவாங்க. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆளா இருந்தார். அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மனிதர் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க ஒரு நாள் ஒரு வீட்டுல திருடுறதுக்கு போறாங்க. திருட போகையில அங்க அந்த வீட்டினுடைய அம்மா குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய உள்ளம் நடுங்கலையா, உங்களுடைய உள்ளம் நடுங்கவில்லையா, பயப்படலையா அப்படிங்கிற ஒரு வசனம். அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க, அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. அந்த வசனம் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது. திருடா இருந்தவரு எல்லாரும் பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில இறை நேசரானாரு. அந்த ஒரு வசனம் அவருடைய உள்ளத்தை துளைத்தது. மிகப்பெரிய மாற்றம். அவருடைய முந்தைய வாழ்க்கைக்கும் பிந்தைய வாழ்க்கைக்கும் ஏறி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்ற அளவுக்கான மாற்றம். மாபெரும் திருடர், பாவி, அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருந்த மனிதர் பிறகு இப்படி மாறிட்டாரு. மிகப்பெரிய இறை நேசனாராரு. வெறுத்த மக்கள் எல்லாம் நேசிக்க கூடியவங்களா ஆயிட்டார். வெறுத்த மனிதர்கள் எல்லாம் நேசரானாங்க. அவரிடத்தில் மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் கல்வி பயின்றார்கள். அல்லாஹ் எந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டான் பாருங்க. மாற்றம் அவரில் நிகழ்ந்த அந்த அற்புத மாற்றம் இருக்கிறது, அவர்களை உன்னத இடத்திற்கு அழைத்து சென்றது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய இது மாதிரியான மிகப்பெரிய இறை நேசர்கள் எல்லாம் இந்த ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் கல்வி பயின்றார்கள் என்று வரலாற்று சான்று பகன்று ஒன்று இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இன்றைய நாள்ல பூமியினுடைய மேல் பரப்புல ஃபுதைல் இப்னு இயால் மாதிரியான சிறந்த மனிதர் யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு உன்னதமான மனிதர் அப்படின்னு சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அன்பிற்குரியவர்களே, அற்புதமான உபதேசங்களை மக்களுக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அப்படியே வசீகரமா இழுத்தாங்க ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க, நான் எப்பெல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்யறனோ, நான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவிற்கு மாறு செய்யறனோ அப்பெல்லாம் அல்லாஹ் அதனுடைய அடையாளத்தை என்னுடைய கழுத, என்னுடைய பணியாளர்களின் மூலமாக வெளிக்காட்டி விடுகிறான். என் கழுதை எனக்கு மாறு செய்து, என் கழுதை எனக்கு சொல்றதை கேட்கறது இல்ல, என்னுடைய பணியாளர் நான் சொல்றதை கேட்கறது இல்ல, எனக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி காட்டுவான். நம்மளுடைய நம்முடைய தொழிலாளர்கள், நம்மளுடைய வாகன மக்கள் பண்ணுது, இப்படி ஏதாவது ஒன்று நிகழ்கிறது என்று சொன்னால் நாம அல்லாஹுக்கு செஞ்ச குறை, நாம அல்லாஹுக்கு செஞ்ச மாறு, அதனால நமக்கு இப்படி நிகழுதுன்னு நினைக்கணும். அற்புதமாக உணர்த்துவாங்க. மனிதர்களுடைய வாழ்க்கையை அழகாக்கினார்கள் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த மாற்றம் ஒரு அற்புத மனிதராக்கியது. முழு சமூகத்திற்கும் பயந்தக்கத்தக்க மனிதராக, ஒரு அற்புதமான வழிகாட்டியாக, இறைநேசராக உரையாக்கியது. அன்பிற்குரியவர்களே, இதே மாதிரிதான்
அப்துல்லாஹ் இப்னு சயீத் இப்னு அபி சரஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பால்குடி சகோதரர். அவர் குறைஷி குலத்தை சார்ந்தவர். இவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாரு, படித்த மனிதராக இருந்தார். எனவே இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்யை எழுதக்கூடிய, குர்ஆனை பதிவு செய்யக்கூடிய ஒரு பணியை கொடுத்தாங்க இந்த அபி ஷரஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு. இவங்க வாழ்க்கையில 2 இடத்துல மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சாங்க. 2 இடத்துல மிகப்பெரிய சிக்கலை சந்தித்தாங்க. ஒண்ணு, இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பணிக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய எழுத்தராக இவர் இருந்தார். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இல்லை, சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று மற்ற சஹாபாக்கள் அவரை போற்றினார்கள். குர்ஆனை எழுதக்கூடிய பாக்கியம் அல்லவா, அற்புதமான பணி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எல்லோரும் மகிழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட மனிதர் சூழ்நிலை இவரை மாத்தி போட்டுச்சு. மக்கா, மதீனால இருந்து மக்காவுக்கு போயிடுறாரு, இஸ்லாத்தை விட்டுறாரு, இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை செஞ்சாரு. முகமதுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எழுதி கொடுத்ததுதான் முகமதுக்கு தெரியும், முகம்மதை விட நான் பெரிய அறிவாளின்னு இவர் என்ன செஞ்சாரு, ஊருக்குள்ள தமட்டம் அடித்துக் கொண்டார். இவர் தன்னை அப்படி பிரபலப்படுத்திக் கொண்டார். இவரை ஒரு மிகப்பெரிய பாவியாக மாறிட்டார். நபியவே அவதூறாக இழுக்காக பேசக்கூடிய மனிதரா மாறிட்டார். அன்பிற்குரியவர்களே, ஃபத்ஹை மக்கா எல்லாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. ஆனா இவரை மட்டும் மன்னிக்க மாட்டேன்ட்டார். இவர் உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்குள்ள போய் தஞ்சம் புகுந்துட்டார். இவரை வரக்கூடாது, இவரைய முன்னாடி வரக்கூடாது, இவரை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்? வஹியை எழுதியவர், அல்லாஹ்வினுடைய வஹியை நேரடியாக பார்த்தவர். ஆனா என்ன செய்யறாரு, நபிக்கு எதிராக களம் கண்டாரு. மக்கால நபிக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான படியை கொடுத்திருந்தாங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் இவரை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்று பாருங்கள். உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உறவுகளை நேசிக்கக்கூடியவங்க, உறவுகளை அரவணைக்கக்கூடியவங்க, பால்குடி சகோதரராக அபீ ஷரஹ் இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலல்லாஹ் இவரை மன்னிச்சிருங்க, இவர்கிட்ட பையத் செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்யல. 3 முறை அவர் கேட்கிறாரு, 3 முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. பிறகு 4வது முறை உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்காக பையத் செய்து கொண்டார்கள். இப்ப சொல்லுவாங்க, பையத் செஞ்சுட்டு நான் 3 முறை மன்னிச்சனே, 3 முறை மாட்டேன்னு சொன்னனே, நீங்க அவரை ஏதாவது பண்ணிருக்கணுமா இல்லையா, என் கோபத்தை நீங்க விளங்கி இருக்கணுமா இல்லையா? யா ரசூலல்லாஹ் அப்படியா சொல்றீங்க? நீங்க இதை எங்களுக்கு ஜாடை செஞ்சிருக்கலாமே, நீங்க இதை எங்களுக்கு கண்ணுல ஒரு ஜாடை செஞ்சிருக்கலாம்ல. நான் 3 முறை அவரு பையத் செய்ய சொல்றாரு, நான் மறுக்கிறேன்னு சொன்னா என் கோபம் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நீங்க விளங்கி இருக்கணும். நபியை துன்புறுத்தாதீங்க, நபிட்ட ரொம்ப வல்கரா பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்க அவரை அடிச்சிருக்கணும்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. எங்களுக்கு தெரியலையே யா ரசூலல்லாஹ், நீங்க ஜாடை செஞ்சிருந்தா நாங்க செஞ்சிருப்போமே. எந்த நபியுமே ஜாடை செய்பவராக இல்லைன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாடையின் மூலம் ஒருத்தரை தீங்கு செய்யணுங்கிறது எந்த நபிக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்பு வெட்கப்பட்டு நபியினுடைய சபை பக்கமே அவர் வர்றதில்லை, முஸ்லீம் ஆயிட்டாரு. சஹாபாக்களை பார்த்தாலும் அவர் ஒதுங்கி ஓரமா போயிடுவார். மனசுக்குள்ள ரொம்ப புழுங்கினாரு, ரொம்ப கவலைப்பட்டாரு, கஷ்டப்பட்டாரு. உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு உறவினரா போயிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி எந்த சஹாபிகள் பார்த்தாலும் அவரை புறக்கணிக்கிறாங்க, அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்க கொஞ்சம் ஏத்துக்குங்க யா ரசூலல்லாஹ், அவரை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லல. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜமாக்கினார்கள்னு வரலாற்றுல பாக்குறோம். அன்பிற்குரியவர்களே, இதன் காரணமாக இதற்கு பின்பு நபியினுடைய காலத்திற்கு பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அவர்களுடைய ஆட்சியில எகிப்தினுடைய மேற்கு பகுதியினுடைய ஆளுநராக அவரை நியமிச்சாங்க. அற்புதமான ஆட்சி செஞ்சாரு. அதற்கு பின்பு உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எகிப்தினுடைய முழு ஆட்சியையுமே அவரின் கீழ் கொண்டு வந்தாங்க. இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தினுடைய அந்த சாம்ராஜ்யத்தை, இஸ்லாத்தினுடைய நிலப்பரப்ப மிகப்பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு இந்த அபீ ஷரஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காரணமா அமைஞ்சாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு கடல் போர் ஒண்ணு ஏற்பாடாகுது. அந்த போர்லையும் இவர்கள் வெற்றியை ஏற்படுத்தி தந்தாங்க.
ரோமர்களுக்கு எதிரான அந்த போர். இப்ப இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான ஒரு கடல் வழி போர், தரையில போர் செய்யலான்னு அபிஷரா சொல்றாங்க. ஆனா ரோமானியர்கள் ஏத்துக்கிறதா இல்ல, கடல்லையே போர் செய்வோம்னு சொல்லி அதுல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தா இவருடைய கண்ணியம் இன்னும் உயர்ந்தது. ஏன்னா கடல் வழி போர், தரையில போர் செய்யறதே பெரிய விஷயம். கடல் வழி போர்ல எந்த ஒரு பயிற்சியும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல. அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கடல் போரில் வெற்றியை கொடுத்தாருங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. இப்ப உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை படுத்தி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆளுநராக அவரை வச்சிருந்தாங்க. ஒரு சில சூழ்நிலைகள்ல ரொம்ப அடக்குமுறை பண்றாருன்னு சொல்லி எகிப்தியர்கள் எல்லாம் ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட புகார் அளிக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொஞ்சம் மெருதுவா நடந்துக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் சூழ்நிலைகள் மாறுகிறது. கிளர்ச்சியாளர்களினுடைய அந்த சூழ்நிலையில தான் அந்த கிளர்ச்சியின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே கொல்லப்பட்டுறாங்க. இப்ப நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு தவறு ஏதோ ஏற்பட்டதுனால கலீஃபா கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி இவங்க கவலைப்பட்டு இனிமே எனக்கு ஆட்சியே வேணாம், எந்த அதிகாரமும் வேணாம்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. அரசியலிலிருந்து முழுமையாக வெளியேறி விடுகிறார்கள். முதல்ல ஒண்ணு வகியை எழுதினாரு, அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு போனாரு, குஃப்ரியத்துல போயிட்டாரு, மன்னிச்சு வந்துட்டாங்க. பிறகு ஏதோ ஒரு சிறிய ஒரு இதனால இவரின் காரணமாக ஒரு உயிர் கொல்லப்பட்டுருச்சேன்னு சொல்லி இவர் கொஞ்சம் அரசியல்ல இருந்து ஒதுங்கிடுறாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பலஸ்தீன்ல ஜெருசலத்துல இருந்து 66 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அஸ்கலான்ங்கிற ஒரு ஊர்ல போய் தஞ்சம் புகுந்து ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவர் துவா செய்வாரு, யா அல்லாஹ் எனக்கு நீயே ஃபஜ்ருடைய நேரத்துல மௌத்த கொடு அப்படின்னு கேட்பார். ஃபஜ்ருடைய நேரத்துல மௌத்த கொடுன்னு கேட்பாரு. முடியாம இருந்தாரு, விழிச்சு பாப்பாரு, வெளிச்சமா இருக்குது, ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சான்னு கேட்பாரு. இன்னும் வல்ல, ஓய்வெடுங்கன்னு பணியாளர்கள் சொல்லுவாங்க. பிறகு ஓய்வெடுப்பாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் எந்திரிச்சாரு, ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சான்னு கேட்கிறாரு. வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஒது செய்தார், 2 ரக்காத் தொழுதாரு, சலாம் கொடுத்தாரு. வலது பக்கம் சலாம் கொடுத்தாரு, இடது பக்கம் சலாம் கொடுக்கறதுக்கு அவருடைய ரூஹ் இல்லை. இடது பக்கம் சலாம் கொடுப்பதற்கு அவருடைய ரூஹ் இல்ல, வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர் ஃபஜ்ருல மௌத்தாகணும்னு கேட்டாரு, அல்லாஹ் அவரை ஃபஜ்ருடைய தொழுகையிலேயே மௌத்தாக்கிட்டார். வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான தடுமாற்றங்கள். நாம நன்மையின் பக்கம் விரையும் போது அல்லாஹ் அதை நமக்கு லேசுபடுத்தி கொடுத்துருவா. நாம தீமையின் பக்கம் முன்னேறும் போது அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை கடினமாக்கிடுவான், கஷ்டமாக்கிடுவான். எனவே நல்லது கெட்டது, பாவம் நன்மை எல்லாமே வாழ்க்கையில ஏற்படும். ஆனா நாம நன்மையின் பக்கம் விரைய வேண்டும். எதுல நன்மை இருக்குது, எதுல கயிறு இருக்குது, எதுல பிரயோஜனம் இருக்குது, எனக்கு நன்மையா இருக்கணும் இல்ல வேற யாருக்காவது நன்மையா இருக்கணும், இப்படித்தான் நாம யோசிக்கணும். எனக்கே ஒண்ணும் நடக்கல, யாருக்கு நடந்தா என்ன அப்படின்லாம் யோசிக்க கூடாது. எனக்கே இங்க கண்ணு போயிருச்சு, எதிராளிக்கு இன்னொரு கண்ணு போகணும் அப்படி யோசிக்க கூடாது. நம்ம கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவரு நல்லா இருக்கட்டும் யோசிக்கணும். ஆக நன்மையின் பக்கம் விரைய வேண்டும், தீமையின் பக்கம் விரைந்து விடக்கூடாது. நம்முடைய முயற்சி சின்ன முயற்சி, அது நலவுக்காக அமைந்தால் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை லேசாக்கி கொடுத்துருவான். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் நிலையானது அல்ல, அல்லாஹ் மட்டுமே நிலையானவன். எனவே நாம் மாற்றத்தின் மூலமே சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நன்மைகளின் பக்கம் விரைவதன் மூலமே நம்முடைய இறுதி வாழ்க்கையை அல்லாஹ் அழகாக்கி தருவார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இறுதி வாழ்க்கையையும் இறையச்சமுள்ளதாக ஆக்கி வைப்பானாக. வல்ல ஆகிபத்துல் முத்தகீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தகீன்களினுடைய முடிவு அது ஹைராக அமையும். அந்த ஹைரானவர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. நம்முடைய இறுதி வாழ்க்கையை லேசாக்கி வாழும் காலமெல்லாம் பிற மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக, ஒரு வினாடி கூட பிற வீணா போவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அது அத்தனையும் நன்மையாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.